வெல்கம் டு ஃபோன் பீக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து ஒரு டைம் பேஸ் பண்ண ஸ்டோரியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய சஸ்பென்ஸ், த்ரில்லர், நிறைய விஷயங்கள்லாம் வந்து இந்த ஸ்டோரியில் கலந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியில் நீங்கள் கண்டிப்பாக வைப் ஆவீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போது ஆரம்பிக்கலாங்களா? பெங்களூரில் சிட்ரி அப்படின்ற ஒரு நகரத்தில் அசோக் அப்படின்ற ஒரு நபர் வந்து தன்னுடைய ஃபேமிலியோட ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து குடியேறாரு. ஸோ அவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு டீம் லீடர் பொசிஷனில் இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு பெண் குழந்தை. அந்த பொண்ணோட பேர் சாரா. ஸோ இவங்க 3 பேருமே வந்து அந்த வீட்டில் ரொம்ப அழகாகவே வசித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லாவே போய்கிட்டுருக்கு. ஒரு வாரம் மட்டும்தான். அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது மட்டும்தான் இப்போது இந்த பார்ட் 1ல் இருக்க போகிற கதைகள். ஸோ அந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் அவர் வந்து அவருடைய ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடியாகி அவர் தன்னுடைய வீட்டிலேருந்து கிளம்பி அவர் பைக்கில் ஆஃபீஸ்க்கு அவர் போய்கிட்டுருக்காரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. அவருக்கு வந்து ஆஃபீஸ் வந்து 10:30. ஸோ ஆனால் இவர் வந்து 9:30க்கு ஒரு மாலை க்ராஸ் பண்ணி போய்கிட்டுருக்காரு. அப்படி மாலை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு கல் தடுக்கி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. ஸோ அப்போ அவருடைய கையில் அடிபட்டுருது. ஸோ அது ரொம்ப பெரிய அடி இல்லாமல் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ அவருடைய டைமை பார்க்குறாரு, 9:50. ஸோ 9:50 ஆன உடனே 10:30 தான் இருக்குது, இல்லை நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக வந்து ஆஃபீஸை நோக்கி போகிறாரு. ஆஃபீஸ்கிட்டையும் போயிட்டார். ஸோ பைக்கை ஸ்டாண்ட் பண்ணி அவர் நடந்து போகிறாரு. நடந்து போயிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோட்டு அங்கே ஒரு கல் தடுக்கி கீழே விழுகிறாரு. கீழே விழுந்து பார்த்தா ஒரு ஷாக். அது என்ன ஷாக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பைக்கில் வரும்போது எந்த இடத்துல கீழே விழுந்து கிடந்தாரோ அதே இடத்துல கிடக்காரு. ஸோ அப்போ மணி 9:50. இப்போ ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகும்போது மணி 10:05. ஸோ 10:05க்கு ஆஃபீஸில் ரீச் ஆன அந்த அசோக்ன்ற நபர் 9:50க்கு கீழே விழுந்த அந்த இடத்துல எப்படி திரும்பி போய் விழுந்திருக்க முடியும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய திருப்பமாகவே இருக்குது. ஸோ திரும்பி அவர் அதே மாதிரி ஆஃபீஸுக்கு 10:05க்கு போய் நிற்கிறாரு. ஸோ அதே போல் ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்துறாரு. இப்போ எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை, எந்த மாதிரியான திருப்பங்களும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஆஃபீஸ்க்கு அவருடைய அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்காக இங்கே இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கிற லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கு போகிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா 10:15. ஸோ அதே மாதிரி அவர் வந்து கரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாரு. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அப்போ இருக்கிற டைம் என்ன அப்படின்னா 10:25. ஸோ அப்போயும் வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து, என்ன நண்பா கரெக்டாக வந்துட்டியே, உன்னுடைய டைம் பிக்கப்பை வந்து யாராலுமே இது பண்ண முடியாது நண்பா அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டும் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு போகிறாரு. அதோட இவர் கீழே கொஞ்சம் சிரிச்சுட்டு நேராக பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பி அவருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு மேட்ரு நடந்திருக்கு. என்னது அப்படின்னா 10:15 அவர் அந்த லிஃப்ட் என்ட்ரன்ஸில் எங்கே நின்றாரோ அங்கே தான் திரும்பி நிற்கிறாரு. இப்போது டைமை பார்த்தா அதே 10:15 தான் ஆயிருக்கு. அவருக்கு ஒரு யோசனை சொல்லுது, நம்ம தான் 10:25க்கு வந்துட்டோமே, 10:25க்கே நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோமே, இப்படி 10:15க்கு நம்ம இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு பல குழப்பங்கள் மனசுக்குள்ளே வருது. இதே மாதிரி அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அவர் வீட்டுக்கு போகும்போதும் இதே மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நம்ம எதுவும் சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளமாக இருக்கா நம்மளுக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சைக்காலஜி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறாரு. அவரும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு, இல்லை அசோக் நீங்கள் வந்து நல்லாவே இருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏதோ இல்லூஷனாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் நான் 4 டேப்லெட் எழுதி தரேன். ஸோ நீங்கள் போட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் திரும்பியும் அவருக்கு அதே ப்ராப்ளம் தான் வருது.
ஸோ இதை பார்த்து அவர் பயந்து தன்னுடைய ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஸோ அந்த ஒய்ஃப்ட்ட அவங்க போய் அசோக் அப்படின்றவர் வந்து தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு அதை வந்து ரொம்பவுமே வந்து சிம்பிளாகவே எடுத்துக்கிறாங்க. ஆனால் போக போக அவருடைய ஆக்டிவிட்டீஸில் பார்த்து அவங்களும் கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஸோ நைட்டு வந்து தனியாக கூப்பிட்டு அசோக்கிட்ட கேட்கும்போது அசோக் இது எல்லாத்தையுமே சொல்லும்போது ஒய்ஃபே ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ என்ன அசோக் சொல்கிறீங்க, இவ்வளோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்குதா, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் டாக்டர்கிட்ட போய் நான் கன்சல்ட் பண்ணிட்டேன், அப்படி இருந்தும் எனக்கு இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம இருக்கிற ஃப்ளாட்டில் எதுவும் அமானுஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அசோக் வந்து ஒரு ஷாக் ரியாக்ஷனோட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்படி என்ன அப்படி ஷாக்கான விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பு இங்கே வந்து ஒரு பொண்ணு இருந்ததாகவும் அவள் ஒரு சயின்டிஃபிக் ஃபிசிக்ஸ் லெக்சரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிசிக்ஸ் லெக்சரராக வந்து ஒரு காலேஜில் பணிபுரிஞ்சிட்டு இருந்ததாகவும் அவள் திடீர்னு மர்மமான முறையில் இந்த ஃப்ளாட்டில் இருந்து மிஸ் ஆகி போனதாகவும் தெரிய வருது. ஆனால் அவள் இறந்துட்டா அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் நான் வந்து இந்த ஃப்ளாட்டை வந்து வாங்கினேன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஒய்ஃபுக்கிட்ட இந்த அசோக் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவருடைய ஒய்ஃப் வந்து ரொம்பவுமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஒருவேளை அவள் இறந்துருந்தா அப்படின்னா அவள் இறந்துருந்த ஸ்பாட்டை தானே சுற்றி அவள் இருக்கணும், அப்போ எப்படி இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபும் வந்து சந்தேகப்படுறாங்க. ஸோ இது பேயா இல்லை இவருக்கு இருக்கிற எதுவும் நோயா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த அவங்க ஒய்ஃபோட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டை பார்க்க கண்டி போகிறாங்க. ஸோ அந்த ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு போதி சித்தர் ஒரு ஆள் இருக்கார், ஸோ அவர் இங்கே இருக்க மாட்டார், கொடைக்கானலில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டில் தான் அவர் இருப்பார், ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடைக்கானல் போகிறாங்க. ஸோ அங்கே கொடைக்கானலில் போய் இருக்கிற காட்டில் எல்லா இடத்துலையுமே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பண்ணுறாங்க, ரொம்பவும் டயர்டும் ஆகிடுறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு திரும்பி அது ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இப்போது காலையில் ஒரு 11:30க்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க, ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டாங்க, 11:30க்கு ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் 11 மணிக்கு அவங்க எங்கே நடந்து வந்துகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க நடந்து வர்றாங்க. ஸோ இப்போ அசோக் சொல்கிறார், நான் இப்போ தான் நம்ம வந்து 11:30க்கு நம்ம அதை க்ராஸ் பண்ணோம், ஆனால் நம்ம வந்து இது பண்ண முடியலையே என்ன அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாரு. ஸோ ஒய்ஃப் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பயத்தோட தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் வந்து இந்த சித்தரை பார்த்தா எல்லாம் சரியாயிரும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சித்தர் அங்கே வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போது அவரை கூப்பிட்டு இது எல்லாத்தையுமே கேட்க போகிறாங்க. பட் அந்த சித்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை நாளைக்கு பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை தேங்க்யூ.